4 கோடி ரூபாய்க்கு சொந்த ஊர்ல வீடு கட்டுறாரு. அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனுஷன் 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டுறான் அப்படின்னா அவனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவா இருந்தா அவனால 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டுறதை யோசிச்சு பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கிட்ட 20 கோடியிலேருந்து 30 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு, அது கோல்டா இருக்கலாம், இல்ல லேண்டா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த அளவுக்கு சொத்து மதிப்பு இல்லாம ஒருத்தனால 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி நம்ம வீடு கட்டுவோம், ஆடம்பரமா வாழ்ந்து பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. 5 கோடி தான் இருக்கு அப்படின்னா அவன் 1 கோடியில தான் வீடு கட்டணும் அப்படின்னு யோசிப்பான். ஆனா 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தன் வீடு கட்டுறான் அப்படின்னா கண்டிப்பா அவங்கிட்ட 20 கோடியில இருந்து 30 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் இயல்பான விஷயம். இருக்கிற எல்லா பணத்தையும் லிக்விட் கேஷா மாத்தி கொண்டு போய் வீட்டுல போட்டு அதுக்கப்புறம் அண்டான தூக்கிட்டு ரோடா அலைய முடியாது இல்ல. தன்னுடைய சொத்து மதிப்புல ஒரு 10% 20% போட்டுதான் ஒருத்தவங்க வீடு அப்படிங்கிறத கட்டுவாங்க. சரிப்பா, யாருப்பா இப்ப 4 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டியிருக்கா, யாரை பத்திப்பா பேசிட்டு இருக்கா அப்படின்னா அன்போடு தமிழ்நாட்டுல ரொம்ப அன்போடு அழைக்கப்படக்கூடிய அண்டா செந்தில் அவர்கள் தன்னுடைய சொந்த ஊர்ல 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. நாம வெளியில கேட்கிறப்பவும் ஆமா அது உண்மைன்னு சொல்றாங்க. இது போக தன்னுடைய படுக்கையை இப்போ தமிழக வெற்றி கழகத்துல போட்டிருக்க, இதுக்கு முன்னாடி அதிமுக, திமுக, மதிமுகன்னு பல கட்சிகள்ல போட்டிருந்த நாஞ்சில் சம்பத்தும் சொல்றாரு இத மாதிரி அண்டா செந்தில் அவருடைய சொந்த ஊர்ல 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி வீடை கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உடனடியா என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர், அதுவும் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர் நியூஸ் 18 அவரை அடிச்சு பொதையிலே அடிச்சு நீ வேலைக்கு வேணாம் அப்படின்னு துரத்திடுச்சு. அப்படி துரத்தப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் கிட்ட எப்படி 4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுற அளவுக்கு பணம், அப்பனா அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, எங்க இருந்து இந்த பணம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. என்னப்பா அண்டா செந்தில போய் பத்திரிகையாளர்னு சொல்ற, நீ நியூஸே பாக்குறது இல்லையா, அவருடைய சேனல் பாக்குறது இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இன்னும் தமிழ்நாட்டு மீடியாக்கள் டிபேட்ல வராரு, அவரை அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா பத்திரிகையாளர் செந்தில்வேல் அப்படின்னு மீடியாவே அறிமுகப்படுத்துறப்போ நாமளும் அவர் பத்திரிகையாளர் அப்படின்னு தானே சொல்ல முடியும். அப்படி பத்திரிகை தொழில ரொம்ப நடுநிலையா செய்யக்கூடிய, பத்திரிகை தொழில தன்னுடைய மூச்சா கொண்டிருக்கக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் இப்ப ரீசெண்டா ஒரு பெரிய சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. சர்ச்சை என்ன நடந்தது அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் இந்த சர்ச்சையை கிளப்புனதே செந்தில்வேல் தான் அப்படிங்கிறது இந்த இஷ்யூ நான் பேசுறப்பவே புரிஞ்சுக்கலாம். ஏன் செந்தில்வேல் இந்த இஷ்யூ இந்த நேரத்துல திட்டமிட்டு பரப்பிருக்கலாம் அப்படின்னு நான் முன்னாடியே நம்ம யோசிப்போம் இல்லையா, அந்த விஷயத்த சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, திமுகவுல நீங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்றீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு வளரணும். 20 கோடி 30 கோடி சம்பாதிச்சிட்டோம், வீடு 4 கோடி ரூபாயில கட்டிட்டு இருக்கோம், லிக்விட் கேஷ் எல்லாம் இருந்தெல்லாம் செலவு பண்ணிட்டோம், இன்னும் 1 கோடி ரூபாய் வேணும் வீட முடிக்க அப்படின்னா பணம் உடனடியா வராது இல்லையா, ஏதாவது பண்ணும்ல. திமுக எவ்வளவுதான் வாரி வாரி கொடுப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலையை விட்ட நபர் இப்ப 4 கோடி ரூபாயில வீடு கட்டாரு அப்படின்னா திமுக எவ்வளவுதான் வாரி கொடுப்பாங்க. திமுகவுடைய கவனத்தை ஈர்க்கணும், திமுகவுல அடுத்த கட்டத்துல மேல போகணும். யாரோ புதுசா வந்தவங்க ஏதாவது சர்ச்சையில சிக்கிறாங்க, சர்ச்சையில சிக்கினா திமுகவுல நல்ல இடம் கிடைக்குது, நல்ல போஸ்டிங் கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்து செந்தில்வேலுக்கு வயிற்று எரிஞ்சிருக்கும்ல. 5 வருஷமா நம்ம அடிக்காத மூலம் கிடையாது, நாம அடிக்காத அண்டாம் கிடையாது, நாம ரிப்பேர் பார்க்காத சொம்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பாடுபட்டு இருக்கோம். நாமளும் அவரு 20 கோடி 30 கோடிங்கிறது எவ்வளவு கஷ்டமான சொத்து, வாழ்நாள் முழுக்க ஒருத்தனால சம்பாதிக்க முடியாத சொத்து அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அவருக்கு நமக்கு பின்னாடி வந்தவங்களா நம்மளை விட அதிகமா சம்பாதிக்கிறானே, நாம ஏதாவது ஒரு டிராமாவை நடத்தி பார்ப்போம், நாமளும் ஏதாவது சர்ச்சையில சிக்கி பார்ப்போம், சர்ச்சையை உருவாக்கி பார்ப்போம். நமக்கும் திமுக அடுத்த லெவல்ல நம்மளை கொண்டு போய் வைக்குதா, ஏதாவது அடுத்த லெவல்ல என்ன ஏதாவது கேண்டிடேட்டா நிறுத்துறாங்களா, இல்ல வேற ஏதாவது வாய்ப்புகள் போஸ்டிங்ல மாநில லெவல்ல திமுகவில் ஏதாவது போஸ்டிங் கிடைக்குதா அப்படின்னு ஒரு முயற்சியை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேல் இந்த முயற்சியை எடுத்திருக்கலாம், இந்த சர்ச்சையை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிப்பா, சர்ச்சைன்னு சொல்றியே, என்னப்பா பண்ணாரு அப்படின்னா நியூஸ் 18ல இந்த பொங்கலை முன்னிட்டு மக்கள் சேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நடத்துறாங்க. அதுல திமுகவை சேர்ந்த 2 நபர்கள், தங்க தமிழ்ச்செல்வன், இந்த 2 நபர்னு சொல்லக்கூடாது, செந்தில்வேல் கோச்சுப்பாரு. தங்க தமிழ்ச்செல்வன் திமுகவை சேர்ந்தவர், பத்திரிகையாளரா நம்ம செந்தில்வேல், நாம் தமிழர்ல இருந்து இடும்பாவனம் கார்த்திக், அப்புறம் அதிமுகவுல இருந்து பாஜகவுல இருந்து சில நபர்கள் கலந்துருக்காங்க. அப்போ நம்ம செந்தில்வேல் அவர்கள் மேடையில பேச போறப்போ
கீழே இருந்த பாஜக நபர்கள் வந்து அவரை பேச விடாம ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்களாம். அதனால கோவப்பட்ட செந்தில்வேல் என்ன பண்றாரு அப்படின்னா, நடத்த விட மாட்டாங்க. நடத்த விட மாட்டாங்க. நீங்க பேசுங்க. நான் சொல்றேன். நான் இந்த அரங்கிலிருந்து வெளியேறுகிறேன். நடத்த விட மாட்டாங்க. நம்ம செந்தில்வேல் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னால இங்க இனிமே பேச முடியாது, இவங்க என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கீழே இருக்கவங்க தான் மக்கள் பொதுமக்கள் ஏதோ பேசுறாங்க அப்படின்னா இவரும் கெட்ட வார்த்தையை போட்டு பேசிட்டு வெளியில வராரு. வெளியில வந்து கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கிறது இருக்கு. சோ அவங்கள வச்சு நியூஸ் 8 அந்த அலுவலகம் முன்னாடியே வந்து நாங்க வந்து இத மாதிரி எங்களை பேசிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் அப்படிங்கறத போடுறாரு. நியாயத்துக்காக நிக்கிறாரு, திராவிடம் ஜெயிக்கணும்னு நிக்கிறாரு. இதுதான் நம்ம செந்தில்வேல் இருக்காரு இல்லையா, அவரு இந்த சர்ச்சை நடந்ததுக்கு அப்புறம் அவரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இதுதான். அவர் மேல எந்த தப்பும் கிடையாது, அவர் சரியா பேச போனாரு, வெளியில வந்து பார்த்தாரு, ஒரு கூட்டம் இருந்தது, அந்த கூட்டத்தோட சேர்ந்து போராட்டம் நடத்தினாரு அப்படிங்கறதா செந்தில்வேல் சொல்லக்கூடிய செய்தி. ஆனா இதுல உண்மையா நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, சேகர் பாபு கிட்ட சொல்லி நம்ம செந்தில்வேல் நியூஸ் 18 அலுவலகம் முன்னாடி அடியாட்களை வர வச்சு அங்க போராட்டம் அப்படிங்கறத நடத்திருக்காரு. ஒரு சலசலப்பு, ஒரு பிரச்சனை அப்படிங்கறத ஏற்படுத்தியிருக்காரு. இதுல பாஜகவை சேர்ந்த சில நபர்களும் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. எப்படிப்பா சரி, இப்ப செந்தில்வேலோட வெர்ஷனை சொன்ன இன்னொரு வெர்ஷன் ஏதாவது இருக்கும்ல, இருந்தாதானே சேகர் பாபுவோட ஆளு அங்க வர முடியும் அப்படின்னா என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த கூட்டம் மக்கள் சேவை அப்படிங்கிற அந்த டிபேட் நடக்கிறப்போ உள்ள வந்து பெரிய அளவு திமுக காரங்க இல்ல, ஏதாவது பிஸியா இருந்திருப்பாங்க, டாஸ்மாக் பக்கம் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல, பெரிய அளவு இல்ல. இருந்தாங்கன்னா அங்க உள்ளே வந்து கைகலப்பாயிருக்கும், ஏதோ நடந்திருக்கும். செந்தில்வேல் வந்து பேசுறாரு, அதே மாதிரி கீழே இருக்கக்கூடியவங்க சத்தம் போடுறதுக்கு மேல வந்து செந்தில்வேல் வந்து கெட்ட வார்த்தையில பேசிட்டு நான் இனிமே இதுல கலந்துக்க முடியாது அப்படின்னு வெளியில வராரு. வெளியில வரப்போ வெளியில ஆளு கிடையாது. வெளியில வந்து செந்தில்வேல் வந்த உடனே ஒரு 100 பேர் செந்தில்வேலுக்கு ஆதரவா நிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. வெளியில வந்த செந்தில்வேல் சேகர் பாபு அவர்களுக்கு கால் பண்ணி, ஏன்பா சேகர் பாபுக்கு பண்றாரு, அவருக்கு என்ன சம்பந்தம்னா, ஒரு 100 பேரை டக்குன்னு ரவுடியா இறக்க முடியும் அப்படின்னா எந்த அமைச்சரால சென்னையில இறக்க முடியும், நீங்களே சொல்லுங்களேன். ஒண்ணு சேகர் பாபு இல்ல மாசு. இவருக்கு சேகர் பாபு நெருக்கும் போல சேகர் பாபு கிட்ட சொல்லி அங்க முன்னாடி வர வச்சு அதை ஒரு கலவரமா மாத்தி தானும் திமுகவுல இருக்கோம், திமுகவுக்கு நான் இன்னும் சொம்படிச்சுட்டு தான் இருக்கேன், என்ன நீங்க மறந்துட்டீங்க, ஆரம்பத்துல எல்லாம் நான் சொம்படிக்கிறப்போ என்ன நல்லா கவனிச்சீங்க, இப்ப கவனிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவரு மேல ஒரு அட்டென்ஷனை இந்த சர்ச்சை மூலமா கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு. இவரு கிளப்பின அந்த பிரச்சனை வந்து அவருக்கு ஏதாவது லாபத்தை தேடி தரும் அப்படின்னு நினைச்சு இவர் செஞ்ச சம்பவம் வந்து அவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் போட்டது வந்து முழுக்க முழுக்க ஒரு டிராமா அப்படிங்கிற விஷயத்த அங்க போயிருந்தவங்களே ஆதாரப்பூர்வமா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த டிபேட் ஷோவே ஒரு 1/4 மணி நேரம் லேட்டா தொடங்கி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்திக் வந்து அதுல கலந்துக்கிறதுக்கு வரப்போ ஒரு 1/4 மணி நேரம் லேட்டா இருக்கு. லேட்டா தான் உள்ள வந்திருக்காரு. உள்ள வரப்போ அந்த சேனல் அந்த அலுவலகம் முன்னாடி எந்த கூட்டமும் கிடையாது, யாருமே கிடையாது. இவர் உள்ள போய் அதுக்கப்புறம் இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. ஆனா நம்ம செந்தில்வேல் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டம் வந்து உள்ள வர முடியாம, அந்த அளவுக்கு திமுக கூட்டத்தை வந்து உள்ள வர முடியாம அவங்க கட்டுக்கடங்காம வெளியில தயாரா நின்றுட்டு இருந்தாங்க. நான் போனப்போ அங்க இருந்த கூட்டம் தான் என் கூட சேர்ந்து அப்படியே ரெக்கையா எனக்கு விரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அங்க சத்தம் அப்படிங்கிறத போட்டேன், துணிச்சலா பேசினேன் அப்படின்னு செந்தில்வேல் சொல்றாரு. ஆனா இடும்பாவனம் கார்த்திக், நான் தான் கடைசியா வந்தாலும், நான் தான் லேட்டா வந்தாலும், நான் வந்தப்போ அங்க இவர் பேசுறதை கேட்கவோ இல்ல யார் பேசுறதுன்னு கேட்கவோ அங்க ஒரு காக்கா கூட கிடையாது அப்படின்னு இடும்பாவனம் கார்த்திக் வெளிப்படையா சொல்லிட்டாரு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களும் அங்க என்ன நடந்தது, என்ன பேசப்பட்டது, அங்க இருந்தவங்க கீழே இருந்தவங்க கெட்ட வார்த்தை பேசினாங்களா, கீழே இருந்தவங்க கோவப்பட்டாங்களா, இல்ல மேல இருந்த செந்தில்வேல் கெட்ட வார்த்தை பேசினாங்களா அப்படிங்கறதெல்லாம் எடுத்து வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காங்க. கீழே இருந்தவங்க அநாகரிகமா பேசியிருந்தாலுமே உனக்கு ஒரு மேடன்னு கொடுத்துருக்காங்கல்ல, நீ ஒரு இடத்த வளர்ந்து வந்து நிக்கிறல்ல, நீ பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கீழே இருக்கிறவங்க பேசுறதும் தப்பு தான், ஆனா அவங்க பேசிட்டாங்கன்னு மேல நிக்கிற நீ பேசுறதும் ஒரு பெரிய தப்பு தான். சோ இந்த விஷயம்லாம் திமுகவுக்கு தெரிய போக இவர் இந்த ஆளு ஏதோ சலசலப்ப கிண்டி விடுறான், நம்மள்ட்ட இருந்து வாங்கின பணம் பத்தாதுன்னு எதையோ புதுசா அடித்தளம் போடுறான் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு செந்தில்வேலை அமைச்சர் லெவல்ல இருந்து கண்டிச்சு இருக்காங்க. சும்மா தேவையில்லாத ஏதாவது பண்ணிட்டு இருக்காத, ஏற்கனவே இங்க ஆட்சி என்ன நடக்குது, என்ன அலங்கோலம் நடந்துட்டு இருக்கு, எத்தனை போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு தான் நீயே இருக்க, உன் சேனல்ல நீயும் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுத்துட்டு தான் இருக்க. பட் ஆனா அதை தாண்டி இங்க பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, பேசாம இரு அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது.
இது இந்த சம்பவம் வந்து செந்தில்வேலுக்கு பாசிட்டிவா போச்சு அப்படின்னா நாம கூடிய சீக்கிரம் அவரை வந்து திமுகவுல ஒரு பெரிய பொறுப்புல பார்க்கலாம். ஒரு மாநில பொறுப்புல எப்படி நாம் தமிழர்ல இருந்து போன ராஜீவ்காந்திக்கு வந்து பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அத மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கூட நம்ம செந்தில்வேலுக்கு உடனடியா கொடுக்கப்படலாம். இல்ல 2026 தேர்தல்ல ஒரு கேண்டிடேட்டா கூட எங்கேயாவது நிக்கிறதுக்கு செந்தில்வேலு வந்து கொஞ்சம் அடித்தளம் அப்படிங்கிறத போட்டுக்கலாம், அது கூட கிடைக்கலாம். அப்படி இல்ல இந்த விஷயம் வந்து செந்தில்வேலுக்கு வந்து ஒரு செட்பேக்கா போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, செந்தில்வேல் அவருடைய சொந்த ஊர்ல 4 கோடி ரூபாயில வீடு கட்டார் அப்படிங்கிற செய்தி வெளியா இருக்குல்ல, அந்த வீடு பினிஷிங் பண்ண முடியாம அப்படியே நிக்குது, செலவுக்கு காசு இல்லாம அந்த அங்கங்க அந்த பேலன்ஸ் ஒர்க்லாம் அப்படியே நிக்குது அப்படின்னா இந்த விஷயத்துல திமுக வந்து செந்தில்வேல் மேல கோபமா இருக்கு, அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 6 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளரா இருந்த, நியூஸ் 18ல வேலை பார்த்துட்டு இருந்த, ஒரு அரசியல் பிரிவோட ஆசிரியரா இருந்த இவருகிட்ட எப்படி 5 வருஷத்துல ஒரு 4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்ட அளவுக்கு பணம், அப்பனா எத்தனை கோடி ரூபாய் இவருடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிற விஷயத்த யாராவது நோண்டி எடுத்து நம்மளுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையோ இல்ல நம்மளுடைய அமலாக்கத்துறையோ ஏதாவது ஒரு விஷயத்த இதை கிண்டி கிளற போனாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த செந்தில்வேல் ஏதாவது ஒரு அமைச்சருடைய பினாமியா கூட இருக்கலாம், அவருடைய பணம் கூட இவர்கிட்ட இருக்கலாம். அமைச்சருடைய பணம்லாம் இவர்கிட்ட இருக்கு அப்படின்னா அது 20 கோடி 30 கோடியில நிக்காது, 200 கோடி 300 கோடி 2000 கோடி 3000 கோடியா கூட போய் நிக்கும். யாராவது இந்த காதுல போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இதை போட்டு வைப்போம், யாராவது இதை தோண்டி எடுக்க முடிஞ்சது அப்படின்னா எடுத்தாங்க அப்படின்னா, இல்ல அது அதிமுகவை சேர்ந்தவங்க இல்ல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க, அடுத்து இல்ல ஆட்சிக்கு வரப்போறவங்க இல்ல நாம் தமிழரை சேர்ந்தவங்க யாரா இருந்தாலும் இந்த விஷயத்தை தோண்டி எடுத்தாங்கன்னா பின்னாடி ஏதோ இந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி இந்த செந்தில்வேலுக்கு பின்னாடி பெருசா கிளம்பும் அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். சொந்தங்களே, நன்றி.